சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விசா கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் மயிலிட்டியில் கருப்பு கொடி போராட்டம். ராணுவத்தை வெளியேறுமாறு மக்கள் வலியுறுத்தல். கேப்பாப்பிலவு மக்களுக்கு மாற்றுக்காணி என்கிறது அரசாங்கம். அறிவிப்பை மறுக்கும் மக்கள் பிரதிநிதிகள். பௌத்தத்தை அழிக்க வெளிநாட்டு சதி முயற்சிகள். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா காட்டம். கொழும்பில் நபரொருவர் அடித்து கொலை. விசாரணைகள் முன்னெடுப்பு. ராணுவ காவலில் நெட் வினாத்தாள்கள். விநியோகத்திற்கு விமானப்படை மற்றும் உலங்கு வானூர்திகள் உதவ திட்டம். ஈரான் விவகாரத்தில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம். டிரம்பின் கையெழுத்தில் எழுந்துள்ள ஐயம். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் பல பகுதிகளிலும் வெசா கொண்டாட்ட கொடிகள் பறக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலிட்டி பகுதியில் தமது காணிகளில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என கோரி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவ அதிகாரிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள இல்லத்திற்கு முன்பாக இன்றைய தினமும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வலிவடக்கில் 249, 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் அப்பகுதியில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. தமது 651 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினமும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாகால பகுதியில் அந்த பகுதி முழுவதும் கருப்பு கொடிகளால் பறக்கவிடப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பலவு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள 55 பொதுமக்களின் காணிகளுக்கு பதிலாக மாற்றுக் காணிகளை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 44 பேர் மாற்றுக் காணிகளை பெறுவதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என கேப்பாப்பலவு மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள 55 பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதியின் செயலகத்தின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்திருந்தார். கேப்பாப்புலவு காணி விடுவிப்பு தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளரால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு கடந்த 19ஆம் தேதி கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள கேப்பாப்பளவு மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் சாதகமான பதில் வழங்கப்படவில்லை. முல்லைத்தீவு கேப்பாப்பளவு பிரதேசத்தில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவித்தல் தொடர்பில் அந்த பிரதேசத்தில் காணி உரிமையுடைய 55 பேரில் 44 பேர் மாற்றுக் காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு இணங்கியுள்ளதாகவும் அவர்களுக்கு கேப்பாப்பளவு மாதிரி கிராமத்தில் 40 பேர் வீதமான காணிகள், வீடுகள் மற்றும் பாடசாலை வசதிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 11 பேர் மாற்றுக் காணிகள், வீடுகள் அல்லது அரசாங்க மதிப்பீட்டின் அடிப்படையில் வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்வதற்கு இதுவரை இணக்கம் தெரிவிக்காத காரணத்தினால் முகாமிற்கு சொந்தமான காணியில் இறுதிப் பகுதியில் 6.75 ஏக்கர் ஒதுக்கப்பட்டு இராணுவத்தின் தொழிலாளர் பங்களிப்புடன் வீடுகளை அமைத்துக் கொடுக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இணக்கம் தெரிவிக்காத எஞ்சிய 11 பேருக்கு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளரின் ஊடாக பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேப்பாப்புலவு மக்கள் பிரதிநிதிகள் சிலரை முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள தனது மக்கள் தொடர்பகத்திற்கு அழைத்து இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி செயலகத்தால் அனுப்பப்பட்டுள்ள குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததைப் போல 44 பேர் மாற்றுக்காணிகளை பெறுவதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என கேப்பாப்புலவு மக்கள் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்ததுடன் கேப்பாப்புலவில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள 55 பேருடைய காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என தமது நிலைப்பாட்டினையும் தெரிவித்துள்ளனர். மகாசங்கத்தினரை இழிவுபடுத்தி அதன் மூலம் பௌத்தத்தை அழிக்க துடிக்கும் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் சதி முயற்சிகளை வன்மையாக கண்டிப்பதாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பௌத்த தர்மத்தை பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும் மேர்வின் சில்வா வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாறு மற்றும் பௌத்த தர்மத்தின் மேன்மையை மீள சிந்திக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மகாசங்கத்தினரை மதித்து பாதுகாப்பது நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து நிக்காயாக்களையும் சேர்ந்த சங்கத்தினரை ஒன்றிணைத்து அரசாங்கத்தின் உதவியை எதிர்பாராது புதிய ஸ்ரீமகா போதி அல்லது ருபன் வெளிசாய வளாகத்தில் தர்ம சங்காயனாவ ஒன்றை நடத்த முன்வர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேர்தல் தோல்விக்கு அஞ்சியே மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தவிர்க்கின்றது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். நிதி நெருக்கடிகளை காரணம் காட்டி மாகாண சபை தேர்தலை தொடர்ந்தும் தாமதப்படுத்தி வருவதுடன் அவர்களின் மக்களின் வாக்குகள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அனுர அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் தற்போதுள்ள மாகாண சபை கட்டமைப்புக்கு பதிலாக புதியதொரு முறைமையை அறிமுகப்படுத்துவதாக ஆரம்பத்திலேயே உறுதியளித்திருந்ததாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எனினும் அது குறித்து பேசி 1.5 வருடங்களுக்கு மேல் கடந்துள்ள நிலையிலும் இதுவரை எந்த ஒரு தெளிவான பொறிமுறையும் அரசு அறிமுகப்படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசின் மீது இன்னும் மக்கள் நம்பிக்கை இருக்கின்றது என அவர்கள் உண்மையாகவே கருதினால் தமக்கான மக்கள் ஆதரவை சோதித்து பார்க்க தேர்தலுக்கு முன்வர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தங்களின் ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் பல அங்கீகாரம் உள்ளது என அரசு உண்மையாகவே நம்பினால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் எனவும் தயாஸ்ரீ ஜெயசேகர சவால் விடுத்துள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நபர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு 15 ஹேனமுள்ள முகாம் பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவரே தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தமது வீட்டிற்கு அருகில் முச்சக்கர வண்டியை நிறுத்தி களியாட்டங்களில் ஈடுபட்ட சிலருடன் இடம்பெற்ற வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கரடினாறு பகுதியில் உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியொன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு மீட்கப்பட்டுள்ளதாக கரடினாறு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறை அவசர சேவையான 119 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து கரடினாறு தும்பாச்சேனை பிரதேசத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியை மீட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடினாறு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்துள்ள மன்னார் மாவட்ட பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் சஜிந்தினி என்ற வீராங்கனைக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. மன்னர் பேசாலை புனித பற்றிமா மகா வித்தியாலய பாடசாலை நிர்வாகம் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து குறித்த வீராங்கனையை வரவேற்றுள்ளனர். மன்னர் அரசு பேருந்து திரைப்படத்தில் குறித்த வீராங்கனை மற்றும் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டு இசை வாத்தியம் முழங்க மன்னர் பஜார் வீதி ஊடாக மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். பின்னர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் குறித்த வீராங்கனையை கௌரவித்துள்ளார். இவர் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் ஏ பிரிவில் இடம் பிடித்துள்ள நிலையில் இலங்கை நியூசிலாந்து ஏ மகளிர் அணிக்கு இடையிலான போட்டியிலும் கலந்து கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா குடும்ப திட்டமிடல் சங்கம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மாதவிடாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு தற்காலத்துக்கு அவசியமானதொரு முற்போக்கான நகர்வாக இந்த கோரிக்கை முன்வைத்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை அங்கீகரித்த முதலாவது நிறுவனம் இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழில் போதைக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டமும் விழிப்புணர்வு நடவடிக்கையும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் புகையிலைக்கு எதிரான கவனஈர்ப்பு போராட்டமும் விழிப்புணர்வு நடவடிக்கையும் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆரம்பத்தில் போதைப்பொருள் மற்றும் புகையிலை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக துண்டு பிரசுரங்கள் சங்கானை சந்தை கடை தொகுதிகளின் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சங்கானை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்கானை பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினர், வெலிகாமம் மேற்கு பிரதேச சபையினர், சமூக மட்ட அமைப்பினர், வர்த்தகர்கள் மற்றும் போதைக்கு எதிரானோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் குளியலறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 11 வயது சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் குளியலறையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து சத்யானந்தன் சதீசா என்ற சிறுமியே உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமியின் தாயார் வெளிநாட்டிற்கு வேலைவாய்ப்பு பெற்று சென்றுள்ள நிலையில் தந்தையுடன் வாழ்ந்து வந்த நிலையிலேயே நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சிறுமி தனது சகோதரனுடன் வீட்டில் தனியாக இருந்த நிலையிலேயே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். இந்த நிலையில் தந்தை வீட்டிற்கு சென்ற நிலையில் தண்ணீர் தொட்டியில் சிறுமி வீழ்ந்து கிடந்த நிலையில் அவரை மீட்டு ஏறாவூர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார். இதன்போது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நடத்தப்படும் நீட் மறுதேர்வு நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் வினாத்தாள்களை பாதுகாக்க இந்திய ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள்களை அச்சகங்களிலிருந்து நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேர்வு மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க இந்திய விமானப்படையின் விமானங்கள் மற்றும் உலக வானூர்திகளை பயன்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று ஏறக்குறைய தயாரிக்கப்பட்டாலும் அதில் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திடுவது ஐயங்களை தோற்றுவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு முன்னர் அமெரிக்காவும் ஈரானும் இன்னும் சில சிக்கலான விடயங்களுக்கு தேர்வு காண வேண்டியுள்ளதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் போர் நிறுத்தத்தை 60 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இரு நாடுகளும் ஒப்பந்தத்தின் முதற்கட்ட வரைவிற்கு இணங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகின. எனினும் இந்த ஒப்பந்தம் இன்று இறுதி செய்யப்படவோ அல்லது உறுதிப்படுத்தப்படவோ இல்லை என்று ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. பேச்சுவார்த்தையாளர்கள் ஒரு சில விடயங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருவதுடன் யுரேனியம் செறிவூட்டல் பற்றியும் விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. எனினும் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என ஜே.டி. வான்ஸ் கூறியுள்ளார். ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கு அருகில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ட்ரம்ப் எப்பொழுதும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் அல்லது இல்லையா என்பதை கூறுவது கடினம் என்றும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெசாக் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் மயிலிட்டியில் கருப்பு கொடி போராட்டம், ராணுவத்தை வெளியேறுமாறு மக்கள் வலியுறுத்தல். கேப்பாப்பிலவு மக்களுக்கு மாற்றுக்காணி என்கிறது அரசாங்கம், அறிவிப்பை மறுக்கும் மக்கள் பிரதிநிதிகள். பௌத்தத்தை அழிக்க வெளிநாட்டு சதி முயற்சிகள், முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா காட்டம். கொழும்பில் நபரொருவர் அடித்து கொலை, விசாரணைகள் முன்னெடுப்பு. ராணுவ காவலில் நேட் வினாத்தாள்கள், விநியோகத்திற்கு விமானப்படை மற்றும் உலங்கு வானூர்திகள் உதவ திட்டம். ஈரான் விவகாரத்தில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம், ட்ரம்பின் கையெழுத்தில் எழுந்துள்ள ஐயம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.